ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஆல்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஒன் பாட் தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணுங்கள். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், நான் இன்றைக்கி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் வதக்குங்க. வதங்குற நேரத்தில் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. வதங்கின உடனே இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அரைச்ச பேஸ்ட்டு போடலை, இடித்து வச்ச இஞ்சி பூண்டு போடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கட் பண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதங்குற நேரத்தில் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுங்க. அதையும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் எடுத்திருக்கேன் தண்ணி. அதையும் ஆட் பண்ணிவிட்டு, என்கிட்ட இன்றைக்கி கொத்தமல்லி மட்டும்தான் இருந்தது, புதினா கொத்தமல்லி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அரை மணி நேரமாக ஊற வச்ச பாஸ்மதி அரிசி கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற டைமில் இந்தமாரி அரிசியெல்லாம் மேலே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். வந்த உடனே நம்ம தோசை தவா வச்சு நம்ம தம்மில் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பார்த்திங்கன்னா 1 பாட் தக்காளி சாதம் ரெடி.